ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதான் நம்ம டாம் அண்ட் ஜெரி சேனல். நான் உங்கள் ஜெரி. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஃபோட்டோவை எப்படி கட் பண்ணி அதை பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணி எப்படி நமக்கு தகுந்த மாதிரி எடிட் பண்ண போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் எடுத்து அதில் ப்ளே ஸ்டோரில் போய் பிக்சார்ட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இப்போ என்னோடய பிக்சார்ட் ஆப்பை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணால் தான் ஃபஸ்ட்டு இப்படி தான் வரும். இதில் போய் ஆடு சிம்பிள் கொடுத்து எடிட் ஃபோட்டோ அதை கொடுத்தீங்கன்னா இதில் போய் உங்களோட ஃபோட்டோ ஏதோ ஒன்று கேலரி வரும். கேலரியில் உள்ள ஃபோட்டோஸில் ஏதோ ஒரு உங்களோட ஃபோட்டோஸ், நல்ல ஃபோட்டோஸ், ஏதோ ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துக்கோங்க. நான் என்னோடய ஃபோட்டோ ஒன்று செலக்ட் பண்ணியிருக்கேன். இதை எப்படி கட் பண்ண போகிறோன்னா, கீழே ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ண உடனே அது கீழே கட் அவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து நீங்கள் அப்படி உங்கள் ஃபேஸு, உங்கள் உடம்பு எல்லா இடமும் அப்படி ட்ராக் பண்ணுங்கள். அப்படி சைட்லேருந்து ஆரம்பித்து ஃபுல்லாக சுற்றி நீங்கள் ஆரம்பித்த இடத்துல கரெக்டாக முடிச்சிருங்க. முடிச்சுட்டு மேலே இருக்க ஒரு ஆரோவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே அதுவே ஆட்டோமேட்டிக்காக நம்மளை வந்து ஒரு ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக கலர் அடித்து காமிக்கும். இப்போ கலர் காமிக்காத இடத்துலலாம் நீங்கள் உங்களோட ப்ரெஷ் டூல் எடுத்து கீழே ப்ரெஷ் டூலுக்கு அதை எடுத்து இப்படி கலர் அடிங்க. இப்படி எல்லா இடத்துலையும் நீங்கள் கலர் அடிக்கணும். ஏதோ ஒரு இடத்துல அடிக்க மாட்டிங்கன்னா அது ஃபோட்டோ அசிங்கமாயிரும். அதனால் நீங்கள் எல்லா இடத்தையும் கரெக்டாக பார்த்து கிளியராக கரெக்ட் பண்ணுங்கள். உங்களோட காது, ஹேரு இது எல்லாமே கரெக்டாக கட் ஆகியிருக்கா, கலர் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிற செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து இது டிஎஸ்எல்ஆரில் எடுத்த ஃபோட்டோ, அதனால் நல்லா கிளாரிட்டியாகவும் இருக்குது. அதனால் நமக்கு கட் பண்ணுறதுக்கும் கலர் பண்ணுறதுக்கும் கட் பண்ணி எடுக்க நமக்கு ஈஸியாக இருக்கும். மொபைலில் எடுத்ததுன்னா கொஞ்சம் இதாக தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம வந்து கிளியராக கட் பண்ணி எடுக்க முடியாது. இதனால் நம்ம டிஎஸ்எல்ஆர் இப்படி இது கேமராவில் எடுத்த ஃபோட்டோன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ஃபுல்லாக கலர் பண்ணிட்டேன். இப்போ மேலே இருக்க சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இப்போ என்னோடய ஃபோட்டோ வந்து தனியாக கட் ஆகி தனியாக வந்துருச்சு. இப்போ இதை நான் சேவ் பண்ணிக்கலாம். மேலே இருக்க ஆரோவை கிளிக் பண்ணுங்கள். மேலே இருக்க ஆரோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் சேவ் டு கேலரின்னு வரும். கேலரி கொடுங்க. சேவ் டு கேலரி சேவ் ஆயிரும் கேலரியில். இனிமேல் நீங்கள் பேக் கொடுத்து அது வந்து ஏதோ ஒரு பேக்ரவுண்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். டவுன்லோட் பண்ணோன்னா நீங்கள் யூசி ப்ரௌசர், க்ரோம் இதில் எதாவது டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க ஒரு பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் இந்த பிக்சரை செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து நம்மளோட ஃபோட்டோ எப்படி இதை நமக்கு ஃபோட்டோக்கு தகுந்தாப்புல நீங்கள் கிராப் பண்ணிக்கோங்க. சைடில் இருக்க கிராப் டூல் எடுத்து அதுக்கப்புறம் இதில் நம்ம எப்படி அந்த ஃபோட்டோ கொண்டு வர போகிறோன்னா, கீழே இருக்க ஆப்ஷனை நீங்கள் அப்படி ரைட் சைடில் ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணதான் அதில் ஆட் ஃபோட்டோ வருதா, ஆட் ஃபோட்டோ அதுக்கு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். உடனே நம்ம கட் பண்ண ஃபோட்டோ அங்கே இருக்குதா, அதை கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா இங்கே வந்துடும். இதை வந்து நீங்கள் ட்ராக் பண்ணணும். ட்ராக் பண்ணால் கீழே இருக்க அந்த ஆரோ இருக்குல்ல, அந்த ஆரோ சிம்பிள் மட்டும் தான் நீங்கள் கிளிக் பண்ணணும். அந்த சைடில் இருக்க ஆப்ஷன் எதுவும் எழுதிங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து விரிஞ்சி சுருங்கி அந்தமாரி ஆயிரும். கீழே இருக்க ட்ராக் பண்ணுறது மட்டும் தான் நீங்கள் எடுக்கணும். இல்லாட்டினா உங்கள் ஃபேஸே வேறு மாரி ஆயிரும். நீங்கள் அந்தமாரி சைடில் இருக்க ஆரோ டாட்டு அதெல்லாம் பிடிச்சி இழுக்கப்படாது. இப்போ நான் வந்து கரெக்டாக ஒரு பேக்ரவுண்டில் வச்சு செட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதை சேவ் பண்ணிக்கலாம். அதேமாரி தான் மேலே இருக்க ஆரோ கிளிக் பண்ணி கேலரி கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதனோட முதல் வீடியோ தான். ஏதாவது தவறு இருந்தால் மன்னிச்சிடுங்க. இதேமாரி நம்ம வீடியோவை கண்டினியூஸாக பார்க்கணுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.